வணக்கம் நண்பர்களே, நேத்து போட்ட காணொலியோட கண்டினியூட்டி இது. எப்படி நம்ம மாதேஷ் கோவிந்த கையை தூக்குறாப்லையா அரெஸ்ட் ஆன மாதிரி திடீர்னு பார்த்தா கொய்யா மரம் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல ஊரா முட்டு கொய்யா காத்து சாப்பிட்டா எவ்வளவு டேஸ்டா இருக்கும் எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம ஆண்டவர் வேற பயங்கரமா மரத்துல ஏறதுக்கு பிளான் பண்றாப்புல. நிறைய கொய்யாக்கா வேற இருக்குது, அருமையாக இருந்தது. அங்க சைடுல வேற ஒரு அண்ணனால நடக்க முடியாது, நடந்து போனாப்புல. ஏன்னா மழை வந்ததுனால தண்ணி நின்றுச்சு நண்பர்களே. ஆனா அருமையாக இருந்தது கொய்யாக்கா டேஸ்ட். என்னன்னு தெரியல, எங்க போனாலும் எனக்கு கொய்யாக்கா தான் கையில கிடைக்குது, மத்தபடி வேற எதுவும் ஐட்டம் கிடைக்க மாட்டேன். அப்படிதான் இருக்கு நம்ம நிலைமை. எங்க மாமி ஊருக்கு போனாலும் கொய்யாக்கா, இங்க எங்க நான் போனாலும் கொய்யாக்கா. என்ன நண்பர்களே, நம்மளுக்கு வாழ்க்கை கொய்யாக்கா மட்டும் தான் கண்ணுல தெரியுது. அந்த கொய்யாக்கா இருக்க போய் பயங்கரமான சேரு நண்பர்களே. எல்லா இடத்துலயும் காலை விட்டு அலசியாச்சு நண்பர்களே. கொட்டு மண்ணு போல காலை விட்டோன்னு சரக்கு இறங்குது. ஆண்டவரே ஃபர்ஸ்ட் வண்டி எடுங்க அப்படின்னு தலைவரை கூட்டிட்டு கிளம்பிட்டோம். ஆனா அருமையாக இருந்தது நண்பர்களே. அப்படியே கீழே ரோட்ல தண்ணி இருந்துச்சு. அதை சும்மா காலு ரெண்டு அலசம் போயிட்டு அப்படியே வண்டி எடுத்துட்டு கிளம்பிடணும் நண்பர்களே. அருமையாக இருந்தது. சிலுன்னு தண்ணி. காலு மட்டும் கழுவுடா, காலை போட்டு ஏன்னா தக்கத்தக்க ஆடிட்டு கிடக்குற அப்படின்னு கேட்டாப்புல. திடீர்னு பார்த்தா வண்டி நின்றுச்சு நண்பர்களே. அதனால நம்ம மாதேஷ் நம்ம வேற சும்மா பிளக்க கழட்டி ஊதி போடுறாப்புல. அப்பயும் வண்டி ஸ்டார்ட் ஆகல நண்பர்களே. அப்புறமா அண்ணன் கை வச்சோன்னா பயங்கரமா ஸ்டார்ட் ஆயிடுச்சு வண்டி. பாத்துக்கிடுங்க எப்படி போகுதுன்னு மட்டும். சும்மா அப்படியே ஆண்டவர் சும்மா பறக்குறாப்புல அந்த ரோட்ல. பின்னாடி பார்த்தா நம்ம நண்பர் கோவிந்தன் சிரிப்பு மலையா பொழிகிறாரு. அடுத்தடுத்த காணொலியில என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வர நண்பர்களே. இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே.